நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப் அப் ஓப்பன் ஆகி நான் ஓரளவுக்கு பையிங் வந்திருக்கேங்க. அகைன் அந்த 200 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடி கீழே வந்திருக்கு. ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தனாங்க, இன்றைக்கி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகி செல்லிங் வரும், நாளைக்கு தான் இந்த பையிங் வரும்னு நினச்சேன். ஸோ அவன் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் டெஸ்ட் பண்ணியிருக்கான், நல்லது தாங்க. நாளைக்கு இந்த லெவலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோசிங் வச்சேன்னா மண்டே வந்து நல்ல ஒரு கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் நான் எந்த ஒரு பொசிஷனும் எடுத்துக்கலைங்க. நான் வந்து இந்த ஒரு மந்த்லி கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கோசரம் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு மந்த்லி க்ளோசிங். ஏன்னா லாஸ்ட் 3 மந்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சரியில்லைங்க. ஸோ இதுக்காக தான் நான் இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டியில் ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேங்க. இந்த மந்த்லி க்ளோசிங்கை பார்க்காம தான் ஒரு இது தப்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மந்த்லி க்ளோசிங் பார்த்ததுன்னா இந்த கேண்டில் மேலே வச்சே செல் கொடுத்துருப்பேங்க. இதில் இந்த போன மாதம் இந்த டோஜி கேண்டில் பார்க்காம விட்டேங்க. அதை பார்த்துருந்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மொமெண்டம் வந்து இதாச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த லெவலில் செல்லிங் கொடுத்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஸோ இது ஒரு தப்பு பண்ணிட்டோம். இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாதுங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இது ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை நான் நோட் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு மூவ் தாங்க. இந்த மூவ் அதாங்க பாருங்கள், இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் பெரிய பெரிய ஆளுங்களோட ஆர்டரை கலெக்ட் பண்ணுறதுக்காக மேலே வந்துட்டு மறுபடி மார்க்கெட் கீழே வந்து கீழே அடிச்சிருக்கானுங்க. இவங்க தான் அந்த ஸ்டாப் லாஸ் வின் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேங்க. பார்ப்போங்க. இன்றைக்கி வந்துங்க இந்த ரிலையன்ஸ் ஓரளவுக்கு நல்ல ஒரு பையிங் வந்திருக்குங்க. மார்னிங் ஓப்பனிங்லேருந்து ரிலையன்ஸ் வந்து பார்த்தா திரும்ப அந்த ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ திரும்ப இங்கே வந்தால் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்தால் வாங்குவோங்க. இப்படியே மேலே போனோன்னா போயிட்டு போகிறோம், விட்டுறலாம். ஹையை பிரேக் பண்ணி போனால் கூட போயிட்டு போகிறோம். நம்மளோட லெவலுக்கு வந்தால் தான் நம்ம பை பண்ணுங்க, இல்லாத போனால் அவனை சேஸ் பண்ணிலாம் பை பண்ணக்கூடாது. ஸோ ஹெச்டிஎஃப்சி கூட பாருங்கள் இந்த லெவலில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த 450 கிட்டத்தட்ட வந்திருக்கான். ஸோ பார்ப்பங்க நாளைக்கு மந்த்லி க்ளோசிங் எப்படி வருது அப்படின்னு. ஏன்னா இவன் வந்து நாளைக்கு ஒரு மந்த்லி க்ளோசிங் இந்த ஒரு என்கல்ஃப் மாதிரி வருங்களா எதிர்பார்க்கலாம். ஒரு 470க்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சான்னா 470 to 460 அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்தாவே இது ஒரு என்கல்ஃப் மாதிரி ஆயிருங்க. ஸோ மார்க்கெட் திரும்ப கொஞ்சம் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரைக்கும் ஃப்யூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே ரேஞ்சில் தாங்க மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இந்த 200 ஆனால் ஃப்யூச்சர்ஸ் இல்லைங்க 200 ரெசிஸ்டன்ஸ் கிடையாதுங்க. ஃப்யூச்சர்ஸ் வந்து 300 தான் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஏன்னா அது வந்து 100 பாயிண்ட் ஃப்யூச்சர்ஸ் வந்து அப்பில் தானே நடக்கும். பார்ப்போங்க. இந்த மந்த்லி க்ளோசிங் வச்சு தாங்க நல்ல ஒரு பொசிஷன் என்ட்ரி ஆக முடியும். ஏன்னாங்க நம்ம வந்து இன்ட்ராடே மூவுக்கெல்லாம் நம்ம ஆசைப்பட்டோம்னாங்க ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து மிஸ் பண்ணிடுவோம், இருக்கிற கேபிட்டலையும் லூஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி இன்ட்ராடே மூவெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்க. இது நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தால் சர்டன் ரூல்ஸ் இருக்குங்க. உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா கேபிட்டல் இருக்குன்னா 10 ரூபாய்க்கு உரிய பொசிஷன் தாங்க நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100 ரூபாய்க்கு பொசிஷன் எடுக்கூடாங்க. அப்படி எடுத்திங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுவீங்க. நீங்கள் 100 ரூபா கேபிட்டல் இருக்கா 10 ரூபா தான் எடுக்கணும். உங்கள்கிட்ட வந்து அது எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணும்னாங்க, ஒரு 100க்கு 10% தாங்க நீங்கள் வந்து எடுக்கணும், ட்ரேடிங்க்கே எடுக்கணும். அதே நீங்கள் ஒரு பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 30% எடுக்கலாங்க, மேக்ஸிமம் 40%ங்க. அதுக்கு மேலே நீங்கள் தொடவே கூடாங்க உங்கள் வீட்டு இருக்கிற கேபிட்டலில். ஏன்னாங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, ஒரு 100க்கு 30% போட்டு ஒரு என்ட்ரி இருக்குங்க. அந்த என்ட்ரி பார்த்தோன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்குது, ஒரு 10% காலி ஆயிடுது அப்படின்னாங்க, மீதி 20% தான் அங்கே நீங்கள் போட்டதுக்கு இதில் முதல் இருக்கும். ஸோ இன்னொரு 10% நீங்கள் ஆல்ரெடி இந்த 30ல் எடுத்தது போக மீதி ஒரு 70% இருக்குங்களா, அதுலேருந்து ஒரு 10% எடுத்து இதில் போட்டு 30%க்கு அடுத்த ஒரு என்ட்ரி எடுத்து சக்ஸஸ் பண்ணி மேலே போயிடலாம். நீங்கள் 100 பாயிண்ட்டுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100% எடுத்திங்கன்னா ஸோ உங்கள் ஒரு என்ட்ரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னங்க ஒரு 30% லாஸ் வந்தாலும் பெரிய அளவுக்கு லாஸ் வரும். ஸோ நீங்கள் அந்த லாஸை புக் பண்ணுறது உங்களுக்கு மனசு வராது. அதுக்கப்புறம் என்ன ஆகுனாங்க, மொத்த கேபிட்டலுமே வந்துடும் வெயிட் பண்ணுவீங்க. மொத்தமே 30% லாஸ் 50% ஆயிரும். 50% லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 40-30 வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு இது மாதிரி ஆயிரும். ஸோ மொத்த கேபிட்டலும் லூஸ் ஆயிரும். அதனால தாங்க சர்டன் ரூல்ஸ் இருக்குங்க, அந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்ட்ராடே பண்ணுறவங்க இல்லாட்டி ஒரு பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறீங்களேங்க 100க்கு 30% தாங்க எடுக்கணும். அது மாதிரிங்க. அதாவதுங்க நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா கண்டினியூவாக ஒரு 1 வீக் எடுத்துகிட்டு அப் ட்ரெண்டாக போகணுங்க, பையிங்காகவே போகணும். இந்த 15 மினிட்ஸ் சார்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா, 1 2 3 4 5 கேண்டிலுமே பையிங் வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த 5 கேண்டிலுமே டே கேண்டிலில் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மூவ் தாங்க நம்ம பிடிக்கணும். 5 நாளுமே பையிங் வர மாதிரி மூவ் நீங்கள் பிடிச்சிங்கன்னா தான் ஆப்ஷன் பையராக அப்படியே நீங்கள் போட்ட கேபிட்டலை அப்படியே டபுள் பண்ண முடியும். மற்றபடிக்கு ஆப்ஷன் செல்லலாம் இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் டெய்லியும் செல் பண்ணலாம். டெய்லியும் விட்டுருக்கிற கேபிட்டலில் ஓரளவுக்கு ரிட்டர்ன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எப்படியோ ஒரு 5 லேக்லாம் இருந்தாங்க, டெய்லி ஒரு 10 to 20,000 கிட்டத்தட்ட நீங்கள் ப்ராஃபிட் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. 10,000 கேரண்டியாக எதிர்பார்க்கலாங்க. வீக்லி ஒரு 3 days கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது 2 மட்டுமே செல் பண்ணால் போதுங்க. மீதி ஃபின் நிஃப்டி
மிட் கேப் நிஃப்டிலாம் அதெல்லாம் சீட்டிங் தாங்க பண்ணுவானுங்க. சென்செக்ஸ் கூட ஓரளவுக்கு சீட்டிங் தான் பண்ணுவானுங்க. இது 2ல் எதிர்பார்க்கலாங்க. அதிகபட்சம் சென்செக்ஸ் சேர்த்து பண்ணலாங்க. ஒரு 5 லேக் இருந்தாங்க, ரிஸ்க்கே இல்லாமங்க டெய்லி 10,000 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு ரிஸ்க்குமே சொல்லுங்க. 90% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுங்க, 10% மட்டும்தாங்க ரிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் இது பண்ணி பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதை 1 லாட் செல் பண்ணோம்னாவே 1,30,000 கேட்கும். ஜஸ்ட் அந்த 50ன்னு சொல்கிறோம்லங்க, குவான்டிட்டி 50, பேங்க் நிஃப்டி இருந்தால் 15, அந்த குவான்டிட்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1,30,000 ஒவ்வொன்றுக்கும் கேட்கும். அதுவும் ஒரு சில இது ட்ரிக் இருக்குங்க. அது வந்து என்னென்னாங்க, ஹெட்ஜிங் பண்ணுற மாதிரி பண்ணலாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, புட்டை வந்து புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறீங்கன்னா அந்த புட் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நியர்பை ப்ரீமியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா இருக்கிற ப்ரீமியத்தை நீங்கள் பை பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 ரூபா ப்ரீமியம் ஒரு 1000 லாட் பண்ணிங்கன்னா ஒரு 2,000 லாஸ் போயிருங்க. மறுபடியும் தான் அதுக்கு நியர்பையில் இருக்கிற ஒரு 30 to 40 ரூபி இருக்கிற ப்ரீமியம் வந்து செல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் 5 லேக் கேபிட்டல்னாவே அவன் ஒரு 10 லேக்கு உங்களுக்கு வந்து அந்த மார்ஜின் கொடுப்பான், பெனிஃபிட் கொடுப்பான். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஓவரால் வந்து 15 லேக் வந்து செல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஆனால் அது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் நல்லா கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள். நான் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுக்குறேங்க. சரி பார்ப்போங்க. நாளைக்கு மந்த்லி க்ளோசிங் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணிப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.